அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு. நியூயார்க் சர்வதேச விமான நிலையம். ஒவ்வொரு நாளும் லட்சக்கணக்கான மக்கள் வந்து செல்லும் பரபரப்பான உலகம். பளபளக்கும் விளக்குகள், சூட் பூட் அணிந்து வேகமாக நடக்கும் வணிக பயணிகள். இவர்களுக்கு மத்தியில் ஒரு சாதாரண மனிதர் வெள்ளை ஜிப்பாவும் தலையில் தொப்பியும் பழைய தோள்பையுடனும் விமான நிலையத்தின் வாசலை கடந்து வருகிறார். அவரது பெயர் அப்துல் கரீம். வயது 60 இருக்கலாம். முடி நரைத்திருக்கிறது. முகம் எளிமையாக இருந்தாலும் கண்களில் அசாதாரணமான பிரகாசம். ஆனால் அவரது எளிய உடை பாதுகாப்பு அதிகாரிகளின் கவனத்தை ஈர்க்கிறது. இவர் இங்கே என்ன செய்கிறார் என்று ஒரு பார்வை. பாதுகாப்பு வாசலுக்கு அருகில் வந்தபோது ஒரு அதிகாரி கையால் அவரை தடுத்தார். உன் கடவுச்சீட்டை காட்டு, கடுமையான குரலில் கேட்டார். அப்துல் கரீம் அமைதியாக தனது பையிலிருந்து கடவுச்சீட்டை எடுத்து கொடுத்தார். அதிகாரி அதை உன்னிப்பாக பரிசோதித்து சந்தேகத்துடன் அவரை பார்த்தார். நீ எங்கே போகிறாய்? சான் பிரான்சிஸ்கோவுக்கு, அவர் எளிமையான ஆங்கிலத்தில் பதிலளித்தார். அதிகாரியின் முகத்தில் சந்தேகம் அதிகரித்தது. அவர் மற்ற அதிகாரிகளை அழைத்தார். சில நிமிடங்களில் 3 அல்லது 4 அதிகாரிகள் அவரை சுற்றி நின்றனர். உன்னிடம் பயணத்துக்கு போதுமான பணம் இருக்கிறதா? ஒரு அதிகாரி கேலியாக கேட்டார். அப்துல் கரீம் புன்னகைத்து பாக்கெட்டில் இருந்து சில டாலர்களை காட்டினார். இருப்பினும் அதிகாரிகள் திருப்தி அடையவில்லை. அவர்கள் அவரை ஒரு பக்கமாக ஒதுக்கி வைத்தனர். பரபரப்பான கூட்டத்தில் மக்கள் அவரை கவனிக்க தொடங்கினர். சிலர் முணுமுணுத்தனர். சந்தேகத்திற்கு இடமாக தோன்றுகிறார். வீடற்றவராக இருக்கலாமோ? இவருக்கு விசா எப்படி கிடைத்தது? அவரை ஒரு சிறிய அறைக்கு அழைத்துச் சென்றனர். பையை பரிசோதித்த போது அதில் சில புத்தகங்கள், ஒரு டைரி, ஒரு பழைய மொபைல் போன், இவை மட்டுமே இருந்தன. இதை கொண்டு யாரையாவது அழைக்க முடியுமா? ஒரு அதிகாரி கேலி செய்தார். அப்துல் கரீம் அமைதியாக சொன்னார், ஒரு போன் கால் மட்டும் போதும். சிறிது தயக்கத்துடன் அவர்கள் போனை திருப்பி கொடுத்தனர். அவர் ஒரு எண்ணை டயல் செய்தார். நான் நியூயார்க் விமான நிலையத்தில் இருக்கிறேன். ஒரு தவறான புரிதல் ஏற்பட்டிருப்பதாக தோன்றுகிறது, அவர் அமைதியாக சொன்னார். பின்னர் அவர் மௌனமாக இருந்தார். அதிகாரிகள் பரிகாசித்தனர். ஒரு கால் வைத்து என்ன நடக்கப் போகிறது? ஆனால் 5 நிமிடங்கள் கூட முடியும் முன்பு VIP வாசலை கடந்து கருப்பு சூட் அணிந்த 3 அதிகாரிகள் ஓடி வந்தனர். அவர்களுக்கு பின்னால் விமான நிலைய மேலாளர் இருந்தார். அப்துல் கரீம் சாஹிப் எங்கே? ஒருவர் உரத்த குரலில் கேட்டார். பாதுகாப்பு அதிகாரிகள் அதிர்ச்சியடைந்தனர். அங்கே இருக்கிறார், ஒருவர் நடுங்கும் கையால் காட்டினார். அதிகாரிகள் அவரிடம் ஓடினர். பின்னர் விமான நிலையம் முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்திய ஒரு காட்சி. சூட் அணிந்த அதிகாரிகள் தொப்பியும் ஜிப்பாவும் அணிந்த அந்த மனிதருக்கு முன்பு மரியாதையுடன் தலை குனிந்தனர். உங்களுக்கு ஏற்பட்ட சிரமத்திற்கு நாங்கள் மிகவும் வருந்துகிறோம், ஒருவர் சொன்னார். கூட்டம் திகைத்தது. இதுவரை ஒரு சாதாரண மனிதராக நினைத்த அப்துல் கரீம் ஒரு முக்கியமானவர் என்பது தெரியவந்தது. அவரை VIP லவுஞ்சுக்கு அழைத்து சென்று சிறப்பு மரியாதை அளிக்கப்பட்டது. செய்தி விரைவாக பரவியது. சமூக வலைதளங்களில் புகைப்படங்கள் வைரலானது. தொப்பி அணிந்த இந்தியர் அமெரிக்க அதிகாரிகளை அதிர்ச்சியடைய செய்தார் என்று செய்திகள். மறுநாள் நியூயார்க் டைம்ஸில் தலைப்பு, எளிய மனிதரின் வலிமையான அடையாளம், மரியாதை பெற்ற இந்தியர். அப்துல் கரீம் ஒரு சாதாரண மனிதர் இல்லை. உலகின் மிகப்பெரிய கல்வி தொழில்நுட்ப அறக்கட்டளையின் நிறுவனர் மற்றும் இந்திய அரசின் அறிவியல் ஆலோசகர். கூகுள், மைக்ரோசாஃப்ட், ஆப்பிள் போன்ற நிறுவனங்களின் தலைமை நிர்வாகிகள் அவரது மாணவர்களாக இருந்தனர். இந்தியாவின் கிராமப்புறங்களில் கல்வி மற்றும் தொழில்நுட்பத்தை ஊக்குவிக்க அவர் பணியாற்றினார். விமான நிலைய இயக்குனர் நேரில் வந்து மன்னிப்பு கேட்டார். அமெரிக்க மாநிலத்துறை உத்தியோகபூர்வ மன்னிப்பு வெளியிட்டது. பாதுகாப்பு அதிகாரிகளுக்கு எதிராக விசாரணை அறிவிக்கப்பட்டது. இது ஒரு தவறான புரிதல் மட்டுமே, இயக்குனர் சொன்னபோது அப்துல் கரீம் புன்னகைத்தார். தவறான புரிதல்கள் மனிதத்தன்மையின் ஒரு பகுதி. அதிலிருந்து பாடம் கற்க வேண்டும். அமெரிக்க ஊடகங்கள், CNN, BBC எல்லாம் இந்த செய்தியை பரப்பின. உங்கள் கருத்து? பாகுபாடு பற்றி ஏதாவது சொல்ல வேண்டுமா? நிருபர்கள் கேட்டனர். அப்துல் கரீம் ஒரு வார்த்தையில் பதிலளித்தார். ஆடை அல்ல, செயலே மனிதனை வரையறுக்கிறது. இந்த வார்த்தைகள் ட்விட்டரில் வைரலானது. அனைவரையும் அடிக்கோடு மதிக்கவும் என்ற ஹேஷ்டேக் ட்ரெண்ட் ஆனது. செய்தி இந்தியாவை எட்டிய போது நாடு பெருமிதத்தால் நிரம்பியது. பிரதமர் ட்வீட் செய்தார், அப்துல் கரீம் போன்றவர்கள் இந்தியாவின் உண்மையான பெருமை, எளிமையின் முன்மாதிரி.
டெல்லி விமான நிலையத்தில் அவரது திரும்பி வரவு கொண்டாட்டமாக இருந்தது. ஆயிரக்கணக்கான மக்கள் மலர் மாலைகளுடன் வரவேற்றனர். மாணவர்கள் கோஷங்கள் எழுப்பினர், பாரத மாதாவுக்கு ஜே, அப்துல் கரீம் அமர் ரஹே. இந்த சம்பவத்திற்கு பிறகு அமெரிக்காவில் விமான நிலைய பாதுகாப்பு நடைமுறைகள் மாற்றப்பட்டன. ஆடை அடிப்படையிலான ப்ரொஃபைலிங் தடை செய்யப்பட்டது. இந்தியாவில் நாம் ஆடைகளால் மனிதர்களை மதிப்பிடுகிறோமா என்ற விவாதம் எழுந்தது. கல்லூரிகளில் அப்துல் கரீம் உரைகள் ஆற்றினார். வெளித்தோற்றத்தை தாண்டி மனிதநேயத்தை மதிக்கவும் என்ற அவரது வார்த்தைகள் அனைவரின் மனதிலும் பதிந்தன. அப்துல் கரீம் இந்த சம்பவத்தை ஒரு வாய்ப்பாக மாற்றினார். அனைவருக்கும் மரியாதை என்ற பெயரில் ஒரு புதிய இயக்கத்தை தொடங்கினார். உலகம் முழுவதும் உள்ள பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் அரசு நிறுவனங்களிலும் அவர் உரைகள் ஆற்றினார். வெளித்தோற்றத்தை விட உள்ளார்ந்த மதிப்புகள் முக்கியம் என்று அவர் கற்பித்தார். வெள்ளை ஜிப்பாவும் தொப்பியும் அணிந்த அந்த எளிய மனிதர் உலகிற்கு ஒரு பெரிய பாடத்தை அளித்தார். மரியாதை அனைவரின் உரிமை, அவர்கள் எளியவர்களாகவோ அசாதாரணமானவர்களாகவோ இருக்கட்டும்.